முன்னாள் காதலனோடு மீண்டும் ஜோடி போட்டதை கண்டித்ததால் கணவனுக்கு நேர்த்த பயங்கரம் இது. மணக்கோலத்தில் போஸ் கொடுக்கும் இந்த மாப்பிள்ளை தற்போது உயிருடன் இல்லை. திருமணமான 3 மாதத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை செய்தது வேறு யாருமல்ல, அந்த இளைஞரின் ஆசை மனைவி. கட்டிய கணவனை அடியாட்களை ஏவி அடித்து கொன்றுவிட்டு விபத்து நாடகமாடியிருக்கிறார் இந்த அம்மணி. கொல்லப்பட்டவர் ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்கா நகர் மாவட்டம் சாதுல் ஷஹரை சேர்ந்த ஆஷிஷ். 27 வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இவருக்கு அத்தை மகளான 23 வயது அஞ்சு என்ற பெண்ணுடன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் நடந்துள்ளது. சம்பவத்தன்று இரவு தம்பதி இருவரும் சாலையில் வாக்கிங் சென்றுள்ளனர். அப்போது காரில் வந்த மர்ம கும்பல் ஆஷிஷ் மீது வாகனத்தை மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு அஞ்சுவையும் தாக்கி செல்போன் நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து அந்த வழியாக சென்றவர்கள் சாலையில் மயங்கி கிடந்த புதுமண தம்பதியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கே இருவரையும் சோதித்த மருத்துவர்கள் ஆஷிஷ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். இதில் அஞ்சுவுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் விசாரணையை தொடங்கிய போது அந்த இடத்தில் அப்படி ஒரு விபத்து நடந்ததற்கான எந்த தடயமும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. மேலும் ஆஷிஷ் உடலில் இருந்த காயங்களும் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை படம் போட்டு காட்டியது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் என்ன நடந்தது என்று ஆஷிஷ் மனைவி அஞ்சுவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போதும் விபத்து கதையையே கூறியிருக்கிறார் அஞ்சு. ஆனால் அதில் போலீசாருக்கு சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அஞ்சு கொடுத்த வாக்குமூலத்தில் மாறுபாடுகள் இருந்திருக்கிறது. இதனால் அஞ்சுவிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போதுதான் முன்னாள் காதலனுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டிய உண்மை வெளிவந்திருக்கிறது. அஞ்சு அதே பகுதியைச் சேர்ந்த சஞ்சு என்ற வாலிபரை கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். சஞ்சு படிக்காமல் ஊருக்குள் வெட்டியாக சுற்றி வந்ததால் இந்த காதலுக்கு அஞ்சுவின் பெற்றோர் மறுப்பு தெரிவித்தனர். அவசரமாக மாமன் மகனான ஆஷிஷுக்கு அஞ்சுவை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அஞ்சுவுக்கு அந்த திருமணத்தில் துளியும் விருப்பமில்லை. திருமணமான ஒரே மாதத்தில் கணவனோடு கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். அந்த கேப்பில் மீண்டும் முன்னாள் காதலன் சஞ்சுவுடன் பேசி பிரிந்த காதலை பேட்சப் செய்திருக்கிறார். ஆனால் அந்த காதலுக்கு ஆஷிஷ் தடையாக இருந்ததால் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று கணவனின் வீட்டிற்கு வந்த அஞ்சு பாசமாக இருப்பது போல் வேஷம் போட்டு ஆஷிஷை வாக்கிங் அழைத்து சென்றுள்ளார். அங்கே ஏற்கனவே அஞ்சுவின் காதலன் சஞ்சுவும் அவரது நண்பர்கள் ராக்கி, பாதல் மற்றும் சித்தார்த் ஆகியோரும் பதுங்கியிருந்தனர். சரியாக சம்பவ இடத்தை தம்பதியினர் அடைந்ததும் சஞ்சு அண்ட் கேங் கட்டையால் ஆஷிஷை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். அதில் ஆஷிஷ் உயிர் பிரியாததால் அவரின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர். பின்னர் இருவரின் செல்போனையும் அணிந்திருந்த நகைகளையும் சஞ்சுவிடம் கழற்றி கொடுத்துவிட்டு மர்ம கும்பல் கணவனை காரேற்றி கொன்றுவிட்டு நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக விபத்து நாடகமாடியிருக்கிறார் அஞ்சு. ஆனால் அந்த நாடகம் மொத்தமும் அஞ்சுவின் வாக்குமூலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களில் அம்பலமாகி உள்ளது. விசாரணை முடிவில் அஞ்சு, அவரது காதலன் சஞ்சு, நண்பர்கள் ராக்கி, பாதல் மற்றும் சித்தார்த் ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.